லைட்ஸ் ஆன். வணக்கம். திங்கக்கிழமை பிறந்த உடனேயே நமக்கான அந்த ஒரு உற்சாகம் பீரிட்டு அடிக்கணும். மண்டே மோட்டிவேஷன். இன்னைக்கு மண்டே மோட்டிவேஷன் எப்படி தொடங்க போகிறோம் அப்படின்னா, இந்த செப்டம்பர் மாதத்தில் நான் ஏறத்தாழ ஒரு 50 கல்லூரிகளுக்கு அந்த ஃப்ரெஷர்ஸ், அதாவது புதிய பொறியியல் கல்வியினுடைய முதலாண்டு மாணவர்கள், புதிதாக வரக்கூடிய முதலாண்டு மாணவர்களை சந்திக்கிறதுக்காக நான் போயிருந்தேன். மோட்டிவேஷனல் ஸ்பீச்சுக்காக நான் போயிருந்தேன். ஒவ்வொரு கல்லூரியிலையும் நான் பேசி முடித்த பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சி நடக்கும். அந்த கேள்வி பதில் அவங்க கேட்குற கேள்விகளெல்லாம் ரொம்ப வியத்தகு கேள்விகளாகவும், அதுக்கு நான் என்னால் முடிஞ்ச அளவு சொல்லுவேன். இல்லைன்னா அங்கே இருக்கக்கூடிய பிரின்சிபல், அந்த துறை சார்ந்த பேராசிரியர்கள், இவங்ககிட்டலாம் நான் அவங்க மூலமாக சொல்ல வைப்பேன். இந்த உற்சாகத்தோடு நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உலகத்துக்கே தேவையான பொறியாளர்களை நம்ம உருவாக்கிட்டு இருக்கோமே, இவங்க எல்லாத்துக்கும் வேலை கிடைக்குமா அப்படி கேட்குறாங்க. சில படங்களில் கூட, திரைப்படங்களில், ஓஹோ இன்ஜினியரிங் படிச்சிருக்கியாக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் இளக்காரமாக பேசுகிற மாதிரி தெரியுது. நான் பிளேஸ்மெண்ட்டு இதுக்கும் போயிருக்கேன், ஒரு பொறியியல் கல்லூரிக்கு. அந்த பிளேஸ்மெண்ட்டு இதுகளை கொடுக்குறப்ப 100க்கும் மேற்பட்டவங்க அந்த பிளேஸ்மெண்ட்டு இது வாங்க வர்றாங்க. ஸ்டூடெண்ட், ஒரு பெண், ஒரு மாணவி, அவங்களுக்கு 13 கம்பெனியிலிருந்து வேலை வாய்ப்பு வந்துருந்துச்சு. ஒரு பையன் அதே மாதிரி 14 கம்பெனி, ஒரு பையன். நான் இவங்க 2 பேர்த்தையுமே கேட்டேன், இதில் எதை நீங்கள் தேர்ந்தெடுக்க போகிறீங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ரொம்ப சாதாரணமாக சிரிச்சுக்கிட்டே, இல்லை இதெல்லாம் நாங்கள் போக மாட்டோம், இதை காட்டிலும் பெரிய இதுகளும் இருக்குது, எங்களுக்கு எய்ம் இன்னும் அதிகம், அதோட நான் மேல் படிப்பு போய் இன்னும் சில சாதனைகள் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு அப்படி நடந்து போகுது. நான் வியப்போடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு காலத்தில் எம்ப்ளாய்மெண்ட் வாசல் நின்றுட்டு இருந்தோம், எங்களுக்கெல்லாம் தெரியும். இன்னைக்கு வேலையை கொடுக்கறதுக்காக கம்பெனிகள் கல்லூரிக்கு வந்துகிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுவீங்க, ஏங்க என்னத்தையா யாரோ ஒருத்தர் வேலைக்கு போனாருன்னா அதுக்காக மற்றவன்லாம் என்ன செய்யறதுன்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. படிக்க போகிறது எதுக்கு? வெற்றி பெறதுக்காக. வெற்றி பெறது எதுக்கு? வேலை வாய்ப்புக்காக. இதை நோக்கி நம்ம சரியாக இருந்துட்டோம்னா நிச்சயமாக ஜெயிக்கலாம். நான் வகுப்பில் முதல் மதிப்பெண் எடுத்த பையனை வகுப்பில் நான் பேப்பர் திருத்தி கொடுக்குற போது நான் கையில் வச்சுக்கிருவேன். அந்த பையனை பாராட்டுறலாம் இல்லை, கையில் வச்சுக்கிருவேன். எப்பா, இந்த இவன் 90 மார்க் வாங்கியிருக்காப்பா, 40 மார்க் 50 மார்க் வாங்கியிருக்கவங்களாம் கொஞ்சம் பேப்பர் காட்டுக்குப்பா, இதை பாருங்கள், இந்த பேப்பரை பாருங்கள். என் மேலே கோவப்படுறது அப்புறமே கோவப்படுவான். இந்த பேப்பரில் என்ன இருக்குது, உங்கள் பேப்பரில் என்ன இல்லை, அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா சரியாக போகும். உங்கள் பேப்பரில் இல்லாத என்ன இதில் இருக்குது. இந்த பையன் எனக்கு வேண்டியவனா, சொந்தக்காரனா, எதுவும் இல்லை, எப்படி இவன் வாங்கினான், எப்படி ப்ரெசன்ட் பண்ணியிருக்கங்கிறத பொறுத்து தான் நமக்கு அதுக்கான மதிப்பெண் கிடைக்குது. இது வாழ்க்கையே அப்படித்தாங்க. இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன். என்ன அப்படின்னா, உலகமே பாராட்டக்கூடிய அளவுக்கு ஒரு இளைஞர் தமிழ்நாட்டிலிருந்து போய் சாதிச்சு காட்டுறார். சென்னையில் 1994 பிறந்த அரவிந்த் ஸ்ரீனிவாஸ், இவருடைய பேர் இன்னைக்கு அமெரிக்கா, உலகம் எல்லாத்துலேயும் பேசப்படுது. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைம் இதழ் என்ன செய்யுது அப்படின்னா, உலகில் இருக்கக்கூடிய முக்கியமான 100 பேரில் அரவிந்த் ஸ்ரீனிவாசனுடைய பேரையும் குறிப்பிடுது. அப்படி என்ன இவர் சாதிச்சிட்டாரு, என்ன சாதிச்சிட்டாருங்கிறது தான் இன்னைக்கு மோட்டிவேஷனில் பேச போகிற முக்கியமான விஷயம். ஒன்றும் இல்லைங்க, சென்னையில் ஐஐடியில் படிக்கிறார். படிக்கிறப்ப என்ன அப்படின்னா, இளநிலை முதுநிலை 2 டிகிரியோட கலிஃபோர்னியாவில் பெர்க்லி யூனிவர்சிட்டி போயிருக்கார். எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்ன தெரியுமா, அங்கே பெர்க்லி யூனிவர்சிட்டியில் தமிழ் சேர் இருக்கு, தமிழ் இருக்கை இருக்கு. ஜார்ஜ் ஹார்ட் என்கின்ற உலக புகழ்பெற்ற தமிழறிஞர், அவர் அங்கே பணியாற்றாரு. இந்த பெர்க்லி யூனிவர்சிட்டியில் தான் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இந்த தான் வாங்கிய 2 பட்டங்களோடு பிஹெச்டி பண்ணுறார். அது என்ன அப்படின்னா, இந்த உள்ளுணர்வுக்கும் கட்டுப்பாட்டுக்குமான பிரதிநிதித்துவம் சொல்லக்கூடிய அதை பற்றிய பிஹெச்டி பண்ணுறார். இதுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், இவருடைய கைடு யாருன்னு கேட்டால் பீட்டர் அப்பீல் அப்படிங்கிறவர். இவர் என்ன பண்ணுறாரு, இந்த படிப்பை முடித்த பிறகு ஆய்வில் இறங்குறப்ப முதல்ல தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய உச்சநிலையில் இருக்கக்கூடிய கூகுள் போன்ற நிறுவனங்கள், மற்ற நிறுவனங்கள் எல்லாம் என்ன செய்தோ அதை தாண்டி ஒரு படி மேலே வரணுங்கிறத யோசிக்கிறாங்க. அப்படி யோசிச்ச போது தான் பெர்பிள்சிட்டி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை உருவாக்குறாங்க. இந்த பெர்பிள்சிட்டிங்கிற நிறுவனம் இவருடைய நண்பர்களோடு சேர்ந்து உருவாக்கப்படுது.
இதில் சொல்கிற விஷயமே என்னென்னா, ஏற்கனவே நமக்கு சாட் ஜிபிடி இருக்குது. அந்த சாட் ஜிபிடி மற்றதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா, இப்போ நம்ம ஒரு செய்தியை பார்த்துக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு பிடிச்ச செய்தி. உதாரணமாக எனக்கு வரலாறு பிடிக்கும்னு வச்சுக்கோங்களேன், நான் வரலாறு பற்றி அப்படின்னு நான் இது பண்ணோடனே, எனக்கு பிடிக்குது அப்படிங்கிறோடனே நான் என்ன செய்கிறேன், ராஜராஜ சோழனுடைய வரலாறு பற்றி சொல்லு அப்படின்னோடனே அது எடுத்து கொடுக்குது. நான் கேட்குறேன், சொல்லுது, எடுத்து கொடுக்குது. இவங்க ஒரு படி மேலே போய் நம்ம நினைக்கிறதையே அது எடுத்து கொடுக்குற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க. அதாவது நாம தேடுகின்ற கேள்விகளுக்கான பதில்களை அந்த எந்திரமே புரிஞ்சுக்கிட்டு அது நமக்கு அவற்றை கொடுக்கறது. இதை என்னால் விலைக்கு சொல்ல முடியலன்னு கூட வச்சுக்கோங்க. அதாவது இனிமேல் வருங்காலத்தில் நம்ம பயன்படுத்துகிறப்ப இதை கண்டுபிடிச்சு போடலாம். இதில் இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இவர் உருவாக்கி எல்லா பெரிய நிறுவனங்களுக்கும் சவால் விடுற மாதிரியான ஒரு செயல்பாட்டை செஞ்சு இவருடைய வல்லமையால் இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏற்கனவே ஒரு தமிழர் கூகுள் நிறுவனத்தை உலகமே வியக்கம் பண்ண நடத்திக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். யார் அவர்? சுந்தர் பிச்சை. இப்போ அந்த கூகுள் நிறுவனத்தை இவர் விலைக்கு வாங்கிடுவாரோ அப்படிங்கிற அளவுக்கு அமெரிக்காவில் எங்கும் பேச்சா இருக்குது. யார்? அரவிந்த் ஸ்ரீனிவாஸ். நம்ம அடிக்கடி சொல்லுவோங்க, புகழ்பெற்றவங்களை நம்ம போய் பார்ப்போம்னு. அதுபோல் இசைப்புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இவரோடு சேர்ந்து புதிய முயற்சியில் ஈடுபடுறாருங்கிற செய்தியும் பார்த்தேன். என் இனிய நண்பர் கலைஞானி பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், அவர் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவுக்கு போயிருந்தாரு, ஏஐ பற்றி படிக்க போறேன்னு. அப்போ அவர் இவரையும் சந்திச்சிருக்காரு. பாருங்க, நாம ஒரு உயர்ந்த இடத்துக்கு போற போது எல்லா இடங்களையும் நம்ம அந்த உயர்ந்த இடத்திலிருந்து பார்க்க முடியுது. நம்மை நோக்கி எல்லாருடைய பார்வையும் திரும்புது. அதுதான் குன்றின் மேல் இட்ட விளக்கு போல. சரி, இவருக்கு அங்கே அமெரிக்க குடியுரிமை கொடுக்கறதுக்கு யார் இதை சப்போர்ட் பண்ணாங்க தெரியுங்களா? எலான் மாஸ்க் சப்போர்ட் பண்ணுறாருங்க. இவர் குடியுரிமை கொடுக்கலாமா, நிரந்தர குடியுரிமை கொடுக்கலாமான்னு சொல்ல கேட்குறப்ப கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறவர் எலான் மாஸ்க், டெஸ்லாவினுடைய உரிமையாளர். நல்லா சொன்னால் செவ்வாய் கிரகத்தில் பிளாட் போட்டுக்கிட்டு இருக்கவர் எலான் மாஸ்க் தான். இப்போ யோசிச்சு பாருங்க, இவருடைய வரலாற்றை நம்ம பேச வேண்டிய அவசியம் என்ன? இவர் நம்ம ஊர்க்காரர் தான், தமிழில் படித்தவர் தான், அதே போல பொறியியல் துறையில் சாதித்தவர் தான். உலகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு தன்னுடைய செயல்பாடுகளால் இவர் சாதித்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால், இந்த சாதனை தான் நம்மை யார் என்று உலகத்துக்கு காட்டும். இந்த 31 வயதுக்குள்ளே இவரால் இதை சாதிக்க முடிகிறது என்று சொன்னால், இளைய தலைமுறை சார்ந்த அத்தனை பேரும் இந்த சாதனையை நாமும் எட்ட வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டும். எல்லாருக்கும் எல்லா திறமையும் இருக்குங்க. சாதிக்க வேண்டியது நம்முடைய கடமை, உரிமை. நிச்சயமாக சாதிப்போம், வெற்றி பெறுவோம். அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம், நாளை சந்திப்போம். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய யூடியூப் சேனலை சேர்ந்து இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், ட்விட்டர், பிளாக், வாட்ஸ்அப் சேனல் என்று அத்தனையிலும் நான் முன்தொடர்ந்து செல்கிறேன். நீங்கள் பின்தொடர்ந்து வாருங்கள்.